அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். இந்த வருடத்தில் நடக்க இருக்கும் ராகு கேது பயிற்சிக்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:20 ராகு பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்ப ராசியில் பிரவேசிக்கிறார். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:20 கேது பகவான் உத்திரன் நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னிராசியில் இருந்து உத்திரன் நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியில் பிரவேசிக்கிறார். ராகு மற்றும் கேது பகவானின் பயிற்சியினால் 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கும் என்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, பரிகாரம் என்ன செய்யலாம் என நாம் பார்க்கலாம். மாமன் காரகரான புதனை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, ராகு பகவான் தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்திற்கும் கேது பகவான் தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் வருவதால் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தங்களது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். பண வருவாய் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சில மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். இதுவரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்து வந்த ராகு பகவான் தற்பொழுது ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வருவதால் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை வழங்குவார். தங்களது ராசிக்கு யோகாதிபதியான சனி பகவானின் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களையே வழங்குவார். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தங்களுக்கு கோர்ட்டில் ஏதேனும் வழக்குகள் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களது சாதகமாக தீர்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களது பொருளாதார நிலை நன்கு உயரும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகளை சில மிதுன ராசி என்பர்கள் மேற்கொள்வீர்கள். விலகி இருந்த உறவினர்களும் நெருங்கி வருவார்கள். சமுதாயத்தில் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தங்களுக்கு வரவேண்டிய பொருட்கள் தங்கு தடையின்றி தங்களை வந்து சேரும். தங்களுக்கு வருமானம் நன்றாக அதிகரிக்கும். தங்களது கடன்களும் விரைவில் அடைபடும். ராகு பகவான் திடீர் ஜாக்பாட்டை தங்களுக்கு வழங்கப் போகின்றார். வேலையில் உள்ள அன்பர்களுக்கு ப்ரமோஷனுடன் சம்பள உயர்வும் தேடி வரப் போகின்றது. கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நெருக்கம் அதிகரிக்கும். விவாகரத்திற்காக கோர்ட்டு படியேறியவர்கள் கூட இணக்கமாக வாழப்போகிறீர்கள். எந்த ஒரு செயலையும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் தாங்கள் மேற்கொள்வது மிகவும் நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். சில மிதுன ராசி என்பவர்களுக்கு தங்களது சொந்த வீட்டில் பராமரிப்பு பணிகளையும் மேற்கொள்ள நேரிடும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடம் இருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சொந்த தொழில் புரிபவர்கள் தற்சமயம் அதிக முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில அன்பர்களுக்கு லாபம் எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாகவே இருக்கும். மாணவர்களுக்கு தங்களது கல்வியில் இருந்த சிக்கல்கள் நீங்க போகின்றது. தங்களது திறமை நன்கு வெளிப்படும். உயர்கல்வியில் மேன்மை அடைவீர்கள். வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான கால நேரம் தங்களுக்கு கூடி வரப் போகிறது. உறவும் நட்பும் தங்களை தேடி வரப் போகிறது. தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவான் 3ஆம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சாரம் செய்வதால் திங்கட்கிழமை அன்று சிவபெருமான் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது தங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை வழங்கும். ராகு காலத்தில் பத்திரகாளி அல்லது துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம் பழத்தில் விளக்கேற்றி அம்மனையும் காலபைரவரையும் வழிபாடு செய்வது நல்லது. கேது பகவானுக்கு பரிகாரமாக விநாயகரை வழிபாடு செய்வதன் மூலமாக தங்களுக்கு இருந்த பல வினைகள் தங்களை விட்டு அகலும். சிவ பஞ்சாட்சரத்தை கூறி வருவதால் தங்களது வாழ்க்கைக்கு தேவையான பலத்தை பெற இயலும். நெல் கிரகங்களான ராகுவும் கேதுவும் ஒவ்வொரு ராசியிலும் 18 மாதங்கள் தங்கி சுப அசுப பலன்களை தருவார்கள். ராகு கேது பகவான்கள் சாயா கிரகங்கள் ஆகும். ராகு பகவான் கருணாக பாம்பு, கேது பகவான் சென்னாக பாம்பு. இந்த கிரகங்கள் மனிதர்களுடைய வாழ்வில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த கிரகங்கள் சாதகமான இடத்தில் அமர்ந்துவிட்டால் ஜாதகர் வாழ்வில் நல்ல யோகங்களை பெறுவார். ஜாதகத்தில் ராகு கேது சரியாக அமையவில்லை என்றால் வாழ்வில்
பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள். திருமண தடை, வியாபாரத்தில் விரயம், வீண் பிரச்சனைகள், விரக்தி, பொது பிரச்சனைகள், வீண் பழி, குடும்ப பிரிவு மற்றும் துஷ்ட சக்திகளால் தொல்லை போன்றவைகள் நிகழும். ஜனன ஜாதகத்தில் ராகு பகவான் மற்றும் கேது பகவானுக்கு 3, 6, 11 ஆகிய இடங்கள் நல்ல பலன்களை தரக்கூடிய பாவங்கள் ஆகும். ராகு மற்றும் கேது பகவானுக்கு 3, 7 மற்றும் 11 என பார்வைகள் விசேஷமானது. ஜாதகத்தில் ராகு கேது பகவான்கள் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய வீடுகளில் இருந்தால் நல்ல வலுவான யோகம் உண்டு என சாஸ்திர நூல்களில் கூறப்பட்டு உள்ளது. ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் 2, 7 மற்றும் 8ஆம் வீடுகளில் ராகு அல்லது கேது பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ராகு கேது தோஷம் உண்டு. இந்த அமைப்பில் எந்த ஒரு ஜாதகர் பிறந்து உள்ளாரோ அதே போன்ற அமைப்பினை கொண்ட ஜாதகத்தை வரனாக அமைத்தால் மிகவும் நல்லது. அமாவாசை தினத்தன்று ராகுவின் கதிர்கள் அதிகமாக பூமியில் வந்து விழும். நம்முடைய மூதாதையர்களும் ராகு பகவானைத்தான் குறிக்கும். அதனால் தான் நம்முடைய மூதாதையர்களுக்கு அமாவாசையில் திதி கொடுக்கின்றோம். அவ்வாறு திதி கொடுப்பதன் மூலமாக நம்முடைய மூதாதையர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இதனால் நமக்கு பாதுகாப்பு அதிகரிக்கும். ராகு பகவான் தீராத ஆசையை உண்டு பண்ணுவார். கேது பகவான் தீராத கடமையை உண்டு பண்ணுவார். ஒருவரது ஜாதகத்தில் அமர்ந்துள்ள ராகு பகவான் போன ஜென்மத்தில் நமக்கு உள்ள தீராத ஆசையை எடுத்து காட்டுவார். கேது பகவான் போன ஜென்மத்தில் நமது நிறைவேறாத கடமையை எடுத்து காட்டுவார். போன ஜென்மத்தில் நாம் செய்த செயல்கள் அனைத்தையும் மூட்டையாக கட்டிக்கொண்டு கேது பகவான் கொண்டு வருவார். ராகு பகவான் அதனை பிரித்து அதற்கு ஏற்ற பலன்களை வழங்குவார். ராகு பகவானுக்கு ஒரு விஷயம் வேண்டுமென்றால் அடுத்தவர்களின் மூலமாகத்தான் அந்த வேலையை நிறைவேற்றிக் கொள்வார். நமது ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து ராகு பகவான் எந்த பாவத்தில் இருக்கின்றாரோ அந்த கிரக பாவக காரகத்துவங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் ஜாதகருக்கு பற்று தீராது. நமது ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து கேது பகவான் எந்த பாவத்தில் இருக்கின்றாரோ அந்த கிரக பாவக காரக தத்துவ விஷயங்கள் ஜாதகருக்கு பற்று இல்லாமல் கடமைக்கே செய்வார். இந்த ராகு கேது பெயர்ச்சியில் எந்த பாவத்தில் ராகு மற்றும் கேது பகவான் உள்ளதோ அதற்கு ஏற்ப பரிகாரம் செய்யலாம். பொதுவான பரிகாரமாக திங்கட்கிழமை சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் உள்ள நட்சத்திரத்தின் அதிதேவதைக்கு அர்ச்சனை செய்யலாம். பாம்பின் மேல் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும் நல்லது. ராகு கேது பகவான்களின் காயத்ரி மந்திரங்களை கூறுவதன் மூலமாகவும் தோஷத்தை நம்மால் குறைக்க இயலும். ராகு மற்றும் கேது பகவானிற்கு சொந்த வீடுகள் இல்லை. எந்த ராசியில் அமர்கின்றாரோ அந்த ராசியின் அதிபதியை போல செயல்படுவார்கள். ராகு பகவான் சனி பகவானின் வீடான கும்பராசிக்கு செல்ல போகின்றார். ராகு பகவான் சனி பகவானை போலவும் கேது பகவான் சூரிய பகவானின் வீடான சிம்ம ராசிக்கு செல்ல போகின்றார். கேது பகவான் சூரிய பகவான் போலவும் செயல்பட உள்ளார். இங்கு சொல்லப்படுபவைகள் பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் திசா புத்திக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.